ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் தட்டை முறுக்கு இப்படி செஞ்சால் மொறு மொறுன்னு இருக்கும். ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. குறைவான பொருட்களை வச்சு மொறு மொறுன்னு தட்டை முறுக்கு சட்டுன்னு செஞ்சிடலாம். டீ டைம் ஸ்நாக்குக்கு இந்த தட்டை முறுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா உடனே செய்யக்கூடிய இன்ஸ்டண்ட்டான தட்டை முறுக்க சட்டுன்னு செய்யலாம். அந்தளவுக்கு ஈஸியான ஸ்நாக் ரெசிபி. நான் ரேஷனில் வாங்கின அரிசி மாவை வச்சு தான் இந்த தட்டை முறுக்கு செஞ்சேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தட்டை செய்கிறதுக்காக 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் ரேஷனில் வாங்கி அரைச்ச அரிசி மாவு தான் இது. கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து விட்டுக்கணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அரிசி மாவில் ஈரப்பதம் இருக்கும். இந்த மாதிரி வறுக்கும்போது ஈரப்பதம் எல்லாம் போயிடும். தட்டையும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கணும். லைட்டாக வறுபட்டதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். 2 ஸ்பூன் அளவு பொரிகடலை மாவு. பொரிகடலையை நல்லா நைஸாக மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு ஜலிச்சிட்டு சேர்த்துக்கங்க. இது கூட கடலை மாவு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள். மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு. பொடியாக நறுக்குனா கருவேப்பிலை. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் அளவு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடியே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் மாவில் நல்லா மிக்ஸ் ஆகும். இது கூட சூடான எண்ணெயை 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். எண்ணெய்க்கு பதிலாக நெய் அல்லது வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த தட்டை முறுக்குக்கு எண்ணெய் சேர்த்து தான் செய்கிறேன். எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உருண்டையாக இருந்தால் நல்லா உடச்சி விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்கான தட்டை முறுக்கா நிறையா செஞ்சு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். 4 நாளைக்கு கூட கெட்டு போகாது. எண்ணெய் சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மாவை கையில் அள்ளி கொழுக்கட்டை பிடிச்சோம்னா கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வரணும். அப்போ தான் நம்ம சரியான அளவு எண்ணெய் கலந்துருக்கோன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அளவு எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும். ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி இழுக்கும். ஒரு சில மாவு அதிகமாக தண்ணி இழுக்கும், சில மாவு கொஞ்சமாக தண்ணி இழுக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஒரு பாலித்தீன் கவர் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கவரில் எண்ணெய் தடவிட்டு தட்டை தட்டும்போது ஒட்டாமல் வரும். 2 பக்கமும் சமமாக மடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பெரிய ஷீட்டாக எடுத்துக்கோங்க. கவரில் மேல் பக்கமாக நல்லா எண்ணெய் தடவிடணும். நம்ம உருட்டி வச்சுருக்க மாவில் இருந்து தட்டை எந்தளவு உங்களுக்கு பெருசாக அல்லது சின்னதாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்க பாலித்தீன் கவர் மேலே வச்சு லைட்டாக அந்த மாதிரி தட்டிடணும். சின்ன தோசை மாதிரி தட்டிட்டு இன்னொரு பாலித்தீன் ஷீட் எடுத்து மேலே வச்சிடணும். அடிப்பகுதி ஃப்ளாட்டாக இருக்க கிண்ணத்தை வச்சு அழுத்தினோம்னா தட்டை நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். பெரிய பாலித்தீன் கவராக எடுத்தோம்னா 4-5 தட்டை முறுக்கு கூட ஈஸியாக சட்டுன்னு தட்டிடலாம். தட்டை ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயில் தட்டை முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா தட்டையை எண்ணெயில் போட்டுடலாம். கடாய்க்கு தகுந்த மாதிரி 3-4 கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும்.
உள்ளுக்குள்ளே வேகாமல் மாவாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் வெந்து இந்த மாதிரி மேலே வந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுறணும். அப்பப்போ நல்லா திருப்பி விட்டோம்னா ஒரே மாதிரி கலர் மாறி வரும், அதே சமயம் நல்லா வேகும். தட்டை முறுக்குக்கு எண்ணெய் சேர்த்து செஞ்சுருக்கனால மொறு மொறுன்னு வரும். எண்ணெயிலிருந்து நுர வரதெல்லாம் குறைஞ்சதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். தீபாவளி ரெசிபியான தட்டை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீதம் இருக்க எல்லா தட்டைகளையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது ஈஸியான ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.